Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நாம் இங்கிலீஷில் இருக்க டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், எஸ் ஆர் நோ, நெகட்டிவ் எஸ் ஆர் நோ அண்ட் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிம்பிள் பாஸ்டில் இந்த 5 டைப்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் சிம்பிள் ஃப்யூச்சரை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சிம்பிள் ஃப்யூச்சர்லேயே கண்டிஷனல் சென்டென்சஸ் அண்ட் அதே மாதிரி அட்வர்ப் கிளாஸ் சென்டென்சஸ் இல்லை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்றது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Let's first quickly recall the different forms of structure for simple future. இதோட positive structure for எல்லா subjectக்கும் will plus verb. Negative structureனா will not plus verb for all the subjects. Questionாக கேட்குறோன்னா will subject verb. Negative yes or no இருந்ததுன்னா will subject not verb. இல்லை இந்த நாட்டை நீங்கள் முன்னாடியும் போடலாம். போடும்போது ஷார்ட் நெகட்டிவ் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். won't subject verb அப்படி சொல்லலாம். அடுத்தது கொஷின் வேர்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த கொஷின் வேர்டை ஸ்டார்டிங்லேயே சொல்லணும். கொஷின் வேர்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். ஆல்ரைட், இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீ இங்கே சேருவ, அதாவது ஜாயின் பண்ணுவ. ஓகே, நீ இங்கே ஜாயின் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறோம். யூ வில் ஜாயின் ஹியர். நெகட்டிவில் நீ இங்கே ஜாயின் பண்ண மாட்ட, நீ இங்கே சேர மாட்ட. யூ won't ஜாயின் ஹியர், இல்லைனா யூ வில் நாட் ஜாயின் ஹியர். ஆல்ரைட், எஸ் ஆர் நோவில் எப்படி கேட்கலாம்? நீ இங்கே சேருவியா, நீங்கள் ஜாயின் பண்ணுவியா? வில் யூ ஜாயின் ஹியர், வில் யூ ஜாயின் ஹியர். அடுத்து நெகட்டிவ் எஸ் ஆர் நோ, நீங்கள் சேர மாட்டியா, சேர மாட்டியா. வில் யூ நாட் ஜாயின் ஹியர் அப்படி சொல்லலாம், இல்லை won't யூ ஜாயின் ஹியர் அப்படி சொல்லலாம். ஓகே, வில் நாட் யூன்னு மட்டும் சொல்லக்கூடாது. வில் யூ நாட் ஜாயின் ஹியர், இல்லை won't யூ ஜாயின் ஹியர். அடுத்து கொஷின் வேர்டு யூஸ் பண்ணி கேட்குற கொஷின், நீ எப்போ இங்கே ஜாயின் பண்ணுவ, இல்லை நீ எப்போ இங்கே சேருவ. when will you join here, when will you join here. ஓகே, ஸோ டு பிகின் வித் இங்கே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அடுத்த எக்ஸாம்பிளில் நம்ம சிம்பிள் ஃப்யூச்சரை இஃப் கண்டிஷனல் கிளாஸில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பொதுவாக இஃபோடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷனலில் நம்ம வில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? மெயின் கிளாஸில் வில் வச்சு சென்டென்ஸ் பேசுவோம், தட் இஸ் ஃப்யூச்சர்ஸ் குறிக்கிற மாதிரி சென்டென்ஸ் பேசுவோம். ஸோ அதில் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்தா அவன் வருவான். ஸோ நான் வந்தா அப்படின்னு சொல்லும்போது இஃப் ஐ கம், ஓகே, அவன் வருவான்றது ஹீ வில் கம். ஆல்ரைட், ஸோ இது நீங்கள் மாற்றி கூட எழுதலாம். அதாவது ஹி வில் கம்ன்றது தான் இங்கே மெயின் கிளாஸ். ஸோ அதில் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்லேயே எழுத போகிறோம். ஸோ அதை நீங்கள் பிகினிங்லேயும் எழுதலாம், இல்லை சென்டென்ஸுடைய கடைசியிலையும் எழுதலாம். இஃப் ஐ கம் ஹி வில் கம் இப்படியும் சொல்லலாம், இல்லை ஹி வில் கம் இஃப் ஐ கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பட் நீங்கள் இஃப் ஐ கம்ன்றதை ஃபஸ்ட்டு எழுதுனீங்கன்னா அது பக்கத்தில் நீங்கள் கமா போட்டு தான் மெயின் கிளாஸ் எழுதணும். ஓகே, ஸோ இல்லை நீங்கள் இஃப் கிளாஸஸ் லாஸ்ட்டாக எழுதுறீங்க அப்படின்னும் போது கமா தேவையில்லை. ஓகே, ஹி வில் கம் இஃப் ஐ கம். நான் வந்தால் அவன் வரமாட்டான், நெகட்டிவில் சொல்கிறோம், அவன் வரமாட்டான். ஓகே, ஹி வில் நாட் கம், இல்லைனா ஹி won't கம் இஃப் ஐ கம், ஹி won't கம் இஃப் ஐ கம். நான் வந்தால் அவன் வருவானா, வில் ஹீ கம் இஃப் ஐ கம். அவன் வருவானா, வில் ஹீ கம். நான் வந்தால் அவன் வருவானா, ஸோ வில் ஹீ கம் இஃப் ஐ கம். நான் வந்தால் அவன் வரமாட்டானா அப்படின்னு கேட்குறோம், அவன் வரமாட்டானா, வில் ஹீ நாட் கம் இஃப் ஐ கம், இல்லைனா won't he come if I come. ஆல்ரைட், அடுத்தது நான் வந்தால் அவன் எப்படி வருவான், கொஷின் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ how will he come if I come. நான் தான் அவனை கூட்டிகிட்டே வரணும். ஸோ நான் வந்தால் அவன் எப்படி வருவான், how will he come if I come. ஆல்ரைட், ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். he will come if I come, he won't come if I come, will he come if I come, will he not come if I come, how will he come if I come. ஆல்ரைட், ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்து ஒரு அட்வர்ப் கிளாஸ் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அம்மா கால் பண்ணும்போது அவன் எடுப்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேறு யார் கால் பண்ணும்போதும் அவனால் இன்றைக்கி எடுக்க முடியாது, பட் அம்மா கால் பண்ணும்போதே இன்றைக்கி அவன் எடுப்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கால் அட்டன் பண்ணுவான் இல்லையா, அதுதான் ஃபோன் எடுக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹீ வில் அட்டெண்ட் வென் மாம் கால்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் when mom calls இதையும் நீங்கள் ஃபஸ்ட்டாக சொல்லலாம், மெயின் கிளாஸை he will attend அப்படின்றத கடைசியாகவும் சொல்லலாம். ஓகே, முன்னாடி எக்ஸாம்பிளில் மெயின் கிளாஸில் ஃபஸ்ட்டு வச்சு சொல்லியிருந்தேன், அதனால் இங்கே கமா எதுவும் தேவையில்லை. இங்கே மெயின் கிளாஸை செகண்ட் பார்ட்டாக சொல்கிறதுனால கமா போடணும். ஓகே, when mom calls he will attend. அம்மா கால் பண்ணும்போது அவன் எடுக்க மாட்டான் அப்படின்னு நெகட்டிவில் சொல்கிறோம். அம்மா கால் பண்ணும்போது when mom calls அவன் எடுக்க மாட்டான், he will not attend, இல்லை he won't attend. அண்ட் அதே மாதிரி இது ரெண்டு ஆக்ஷனுமே ஃப்யூச்சர் தான். அம்மா கால் பண்ணும்போது அவன் எடுப்பான், இல்லை அவன் எடுக்க மாட்டான். பட் நம்ம பொதுவாக கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சென்டென்ஸில் ஃப்யூச்சரை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, வென், பிஃபோர், ஆஃப்டர் இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது
அந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுற அந்த சபார்டினேட் கிளாஸில் நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் எழுதுவோம். ஓகே, அடுத்து எஸ் ஆர் நோ டைப். அம்மா கால் பண்ணும்போது அவன் எடுப்பானா? when mom calls will he attend, இல்லைனா will he attend when mom calls, இப்படி சொல்லலாம். சொல்லும் போது கம்மா தேவை இருக்காது. ஓகே, ரைட்டிங்கில் தான் அது முக்கியம் இல்லையா, பேசும்போது it doesn't matter. அடுத்தது நெகட்டிவ் எஸ் ஆர் நோ. அம்மா கால் பண்ணும்போது அவன் எடுக்க மாட்டானா? when mom calls will he not attend, இல்லைனா when mom calls won't he attend. alright, அடுத்து கொஷின் வேர்ட் யூஸ் பண்ணி கேட்குற கொஷின். அம்மா கால் பண்ணும்போது அவன் எப்படி எடுப்பான்? when mom calls how will he attend, இல்லைனா how will he attend when mom calls. alright, when mom calls he will attend, when mom calls he won't attend, will he attend, will he not attend, how will he attend. alright, ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 சென்டென்சஸ், ஒரு சென்டென்ஸ் வந்து சிம்பிளாகவும், இன்னொரு சென்டென்ஸ் இஃப் கண்டிஷன்லேயும், இன்னொரு கண்டிஷன் வந்து வென் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஒரு அட்வர்ப் க்ளாஸ் சென்டென்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே நான் 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், ரீட் பண்ணலாம். நாளைக்கு மழை பெய்யும், இட் இஸ் அ சிம்பிள் பாசிட்டிவ் சென்டென்ஸ், கரெக்டாக? ஸோ இது மழை பெய்யாது, மழை பெய்யுமா, மழை பெய்யாதா, நாளைக்கு எப்போ மழை பெய்யும், இல்லை எப்படி மழை பெய்யும், இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சரை காமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின், விலை கம்மியாக இருந்தால் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் வாங்குவேன் அப்படின்றத இங்கே மெயின் கிளாஸ். ஸோ நான் வாங்குவேன், நான் வாங்க மாட்டேன், நான் வாங்குவேனா. ஸோ நான் வாங்குவேனானே நான் கொஷின் கேட்க மாட்டோம் இல்லையா. ஸோ நீ வாங்குவியா, நீ வாங்க மாட்டியா, நீ எப்படி வாங்குவ. ஓகே, ஸோ விலை கம்மியாக இருந்தா அப்படின்றத காமனாக வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே. அதை வந்து இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணோம். இஃப் த ப்ரைஸ் இஸ் லோ அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து நான் வாங்குவேன் அப்படின்றத டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், சமைச்ச பிறகு அவள் எனக்கு கால் பண்ணுவா. அவள் எனக்கு கால் பண்ணுவா, பண்ண மாட்டா, பண்ணுவாளா, பண்ண மாட்டாளா, எப்படி கால் பண்ணுவா. ஏதாவது ஒரு கொஷின் வேர்ட் ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் வேர்டு யூஸ் பண்ணுங்கள். சமைச்ச பிறகுன்னு சொல்லும் போது அதுக்கு என்ன யூஸ் பண்ணலான்றதை யோசிச்சு ட்ரை பண்ணுங்கள் இந்த சென்டென்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 சென்டென்சஸ் நீங்கள் 5 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஆல்ரைட், ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பெரிய ஆன்சர்ஸ் ஒரு 15 சென்டென்ஸ் எழுதுகிற மாதிரி இருந்தால் கூட அதை யாரும் யோசிக்காமல் எல்லோரும் நிறைய பேர் காமெண்ட் பண்ணுறீங்க. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி டு see all of those comments. Just keep doing it. Okay, that's all I want to say. Alright, thank you so much for watching this video till then. I'll see you all in the next video. Till then, take care and bye.